இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் பயிற்சி கணக்கு 15 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும்னு போட்டிருக்கான். அட்டவணையில் 2018 ஜனவரி 1 அன்று பற்பல கடைநீந்தோர், 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2 கணக்கு போட சொல்லியிருக்கான். இப்போ முதல்ல 2018 ஜனவரி 1 அன்று பற்பல கடைநீந்தோர் கடனீந்தோர் கணக்கு போட்டுடலாம். ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். செலுத்தற்குரிய மாட்டு சீட்டு கணக்கும் எழுதிக்கலாம். இப்போ கடனீந்தோர் ஒரு பொறுப்பு, செலுத்தற்குரிய மாட்டு சீட்டும் பொறுப்பு. இந்த கணக்கில் பொறுப்பு கணக்கு தான் போட சொல்லியிருக்காங்க. போன கணக்கில் கடனாளி கணக்கும் பெறுதற்குரிய மாட்டு சீட்டும் சொத்து கணக்கு போட்டோம். 2 கணக்கும் தயார் செய்கிற மாதிரி கணக்கு கேட்டிருந்தாங்க. அந்த இதில் நம்ம ப்ளஸ் இங்கிட்டு போட்டோம், மைனஸ் இங்கே போட்டோம். இப்போ நாம் மற்றவங்களுக்கு செலுத்தணும் கடை வாங்கினதை, மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு. இந்த சைடு எது போட்டாலும் அதோட மதிப்பு குறையும், இந்த சைடு எது போட்டாலும் அதோட மதிப்பு கூடும். இப்போ 2018 ஜனவரி 1 அன்று பற்பல கடனீந்தோர் ஒரு பொறுப்பு. அப்போ வரவு பக்கம் எழுதிக்கலாம். தொடக்க இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். 30,000. அடுத்து 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, தொடக்க செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. பொறுப்பின் தொடக்க இருப்பு எப்போவுமே வரவு பக்கம்தான் வரும். தொடக்க இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். 25,000. அடுத்து கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது, எனக்கு இன்னும் நாள் வேணும் அப்படின்லாம் கேட்காம கடை வாங்கினவன்ட்ட போய் கொடுத்துட்றீங்க நேரடியாகவே. அப்போ கொடுக்கும்போது உங்களோட மதிப்பு குறையுது. அப்போ உங்களோட மதிப்பு குறையுதுன்னா இந்த சைடு ரொக்கம் செலுத்தியது 1,20,000. அடுத்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு செலுத்தியது. இதில் தான் நீங்கள் சீட்டை தயார் பண்ணுறீங்க. குறிப்பிட்ட தேதி அமௌண்ட்டில் எழுதி அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த தேதி வந்தோடனே நீங்கள் போய் அவன்கிட்ட காசு கொடுத்துட்றீங்க. இதுவும் அதே அர்த்தம் தான், நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி தான் வருது. அப்போ அதோட மதிப்பு குறையுது. அது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 30,000. அடுத்து கொள்முதல் திருப்பம். நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அதில் 15,000 மதிப்புள்ள பொருளை திருப்பி அனுப்பிடுறீங்க. அப்போ மதிப்பு குறையுது. இன்னும் சொல்ல போனால் உங்களோட கடனின் மதிப்பு குறையுது. ஏன்னா அதில் 15,000 நீங்கள் திருப்பி கொடுத்துட்றீங்க. கொடுக்க வேண்டிய கடனின் மதிப்பு குறையுதுன்னா இந்த சைடு $15,000. அடுத்து ரொக்க கொள்முதல். ரொக்க கொள்முதல் புக்கிலே கொடுத்துருக்கான். கடன் கொள்முதல் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 31/12/2018 அன்று கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர். தொடக்க கடனீந்தோர் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா இறுதி கடனீந்தோர் இன்னொரு பக்கம் வரும். அதை இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். 25,000. அடுத்து 31/12/2018 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, இறுதி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. தொடக்க இருப்பு ஒரு பக்கம் வந்துச்சுன்னா இறுதி இருப்பு ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அதை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். 20,000. அவ்வளோதான். புக்கில் கொடுத்தா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இருப்பு கட்டிடலாம். முதல்ல நம்ம இதுக்கு தான் இருப்பு கட்டணும். இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது, 50,000. 2 காலத்துலையுமே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 50,000த்துலேருந்து 25,000 கழிச்சோம்னா 25,000. இந்த 25,000 தான் செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது.
போன பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கில் பார்த்தோம், பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றதுன்னு, இந்த இதில் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. பெற்றதுன்னா நீங்கள் கடனாளிகிட்டேருந்து கொடுத்ததை நீங்கள் வாங்குறீங்க. இதில் நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி அவன்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. அதை தான் ஏற்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கணக்கில் என்ன சொல்லியிருந்தேன், பெற்றதுக்கும் மறுக்கப்பட்டதுக்கும் கடனாளி கணக்குலையும் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். எப்படி போன கணக்கில் பெற்றதோ அதே மாதிரி தான் இதுவும் ஏற்கப்பட்டது, அதுக்கு ஆப்போசிட்டாக. அதே போல் மறுக்கப்பட்டதோ இந்த கணக்கில் இதில் மறுக்கப்பட்டது வரல, அதனால் நம்ம இந்த ஒன்றை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை எங்கே எழுதிக்கலாம், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 25,000 ஏற்கப்பட்டதுன்னா நீங்கள் சீட்டில் எழுதி அவன்கிட்ட போய் கொடுக்குறீங்க. குறிப்பிட்ட நாள் வந்துருச்சு, சீட்டை கொடுக்குறீங்க, அதுதான் ஏற்கப்பட்டது. அந்த தேதி வந்தோடனே நீங்கள் போய் அமௌண்ட்டை கொடுத்துட்றீங்க. அதோட இனி முடிஞ்சு பொறுப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் தொகையை செலுத்திட்டீங்களே, அப்போ அங்கேயே அதோட மதிப்பு குறைஞ்சிருது. அதனால தான் இந்த பக்கம் குறையிற பக்கத்தில் எடுத்து எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இருப்பு கட்டிடலாம். இந்த சைடு கூட்டினோம்னா 1,85,000. இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம். இந்த 1,85,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணோம்னா 1,55,000. கடனீந்தோர் பொறுப்புங்கிறனால வரவு பக்கம் எடுத்து எழுதிக்கலாம். 1,55,000 இதுதான் கடன் கொள்முதல். இதோட எல்லாம் முடிஞ்சு அடுத்து கணக்கில் கேட்ட மாதிரி மொத்த கொள்முதலை கணக்கிடவும். ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் கூட்டணும். ரொக்க கொள்முதல் புக்கிலேயே இருக்குது, 2,25,000 ப்ளஸ் கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சது 1,50,000. இப்போ இது ரெண்டுத்தையுமே கூட்டணும். நம்ம ரொக்கத்துக்கு பொருளை வாங்கியிருப்போம், இல்லை கடனுக்கு கூட பொருளை வாங்கியிருப்போம். ரெண்டுத்தையுமே கூட்டி தான் மொத்தமாக கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையுமே கூட்டினோம்னா 3,80,000. இந்த 3,80,000 தான் மொத்த கொள்முதல், மொத்தமாக நம்ம பொருளை வாங்கியிருக்கிறது. இதோட இந்த கணக்கு முடிஞ்சு, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.